வேத வாசிப்பு, பைபிள் ரீடிங் வாசிமா. எபேசியர் 1-16 முடிய நான் வாசி கேட்போம். வாசிக்க தெரிந்த வேத பாடம் எபேசியர் 4 அதிகாரம் 1 முதல் 16 வரை. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்தானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். கிறிஸ்துவினுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறதல்லவா? இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாயிருக்கிறார். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமும் ஆகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுதும் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணுக்களினாலும் இசவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. வாசிக்க தெரிந்த வேத பாடம் வாசித்தாயிற்று. ஜெபிக்கலாம். ஆண்டுடைய வார்த்தை நாம் கேட்கும் முன்பாக நம்முடைய மனங்கள் ஒருமுகப்படுத்துவோம், நம்முடைய உள்ளத்தை ஒருமுகப்படுத்துவோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்முடைய தலைகளை சாட்சி செய்ப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். உம்மை நான் மறவே உமக்காய் வாழ்வே. உம்மை நான் மறவே உமக்காய் வாழ்வேன். அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே. அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே. ஆண்டவரே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரதியாயிருக்கட்டும் சாமி. நான் அல்ல, நீர் எங்களோடு பேசுவீராக. இவ்வளவு நேரம் பல்வேறு நிலைப்பாடுகளோடு கூட எங்களோடு பேசிக்கொண்ட ஆண்டவர் பேசும் தெய்வமாக இருக்கின்றீர். உம்முடைய வார்த்தைகள் நாங்கள் கவனிக்கும்போது அந்த வார்த்தைகள் எங்களுக்கு நினத்தையும் ஊனையும் உண்டதுக்கான பலன் ஆண்டவரே உம்முடைய நாமத்தில் எங்களுக்கு உண்டாயிருக்கட்டும். அந்த சக்தியை நாங்கள் பெற்றுக்கொண்டு எங்கள் இல்லங்களுக்கு திரும்பி போக கர்த்தர்களுக்கு உதவி செய்வீராக. அடியானோடு இடைபெறுவராக, எங்களோடு இடைபெறுவராக. எல்லா துதிகனமையுமே நாங்கள் நமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் பெயரில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைக்கு நான் உங்களோடு கூட சொல்லக்கூடிய தியான பகுதியானது இயேசுவும் திருச்சபையும். எல்லாரும் சொல்லுங்கள், இயேசுவும். பக்கத்தை கை கொடுத்து சொல்லுங்கள், இயேசுவும் திருச்சபையும். எத்தனை பேர் இயேசுவை பார்த்துருக்கீங்க? இயேசுவை நாம் எங்கே காணலாம்? அவர் பேசுவதை எங்கே கேட்கலாம்? இயேசுவை நாம் எங்கே காணலாம்? எங்கே பார்க்கலாம்? ரோட்டில், காட்டில், எங்கும் நிறைந்திருக்கிற ஆண்டவர். எத்தனை பேர் நம்புறீங்க? சர்வேஸ்வரன், அனைத்தும் படைத்த ஆற்றல் சக்தி மிக்க ஆண்டவர் அவர் அனைவருக்குள்ளும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்.
நீங்களே தேவனுடைய ஆலயமாயிருக்கின்றீர்கள். தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? கடவுளுடைய ஆவியானவர் நமக்குள்ளே வாசமாக இருக்கின்றார். எத்தனை பேர் நீங்கள் கோவில்களை பார்த்துருக்கீங்க? கோவில் திருத்தலங்களை பார்த்துருக்கீங்க, போயிருக்கீங்க, கும்பிட்டுருக்கீங்க, வணங்கியிருக்கீங்க, சாஸ்தாங்கமாக எத்தனை பேர் கும்பிட்டுருக்கீங்க? பார்த்து போய் என்ன பார்க்குறத பார்த்தா என்ன போகாத மாதிரி பார்க்குறாப்புல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நம்ம எல்லாம் ஒரு காலத்தில் வெவ்வேறு புனித ஸ்தலங்களுக்கு நீராடி வந்த ஞாபகங்கள் உண்டு. அந்த கோவில் புண்ணிய ஸ்தலங்களை பார்க்கும்போது கோவிலுடைய படம் அல்லது கோவிலுடைய நிலைப்பாடு பார்க்கும்போது கருவறை, உள்பிரவாகம், வெளிப்பிரவாகம். சொல்லுங்கள், கருவறை, உள்பிரவாகம், வெளிப்பிரவாகம். உள்பிரவாகத்தில் யார் தான் போவான்? பலி செலுத்துறவன். கருவறையில் யார் இருப்பான்? அர்ச்சகர்கள், பூஜாரிகள். வெளிப்பிரகாரத்தில் யார் இருப்பான்? யார் வேணாலும் இருக்கலாம். சாமி கும்பிட்ற மட்டும் உள்ளே வருவான். இப்போது கடவுளுடைய ஆலயம், ஆண்டவருடைய ஆலயம், கடவுளுடைய வார்த்தை சொல்கிறது அவருடைய சரீரம். சொல்லுங்கள், அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆலயம் திருச்சபை அவருடைய சரீரமாக இருக்கிறது. நாம் அவருடைய அவயங்களாக இருக்கின்றோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய அவயங்களாக இருக்கின்றோம். அப்படின்றால் இன்றைய இந்த கேலண்டர், சர்ச் கேலண்டரில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால், ஒருமைப்பாட்டு ஞாயிறு, ஒற்றுமைக்கான ஞாயிறு. திருச்சபை, திரு அவயங்கள் கிறிஸ்துவோடு கூட ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறது. நான் அல்ல, கிறிஸ்து என்னில் வாழ்கிறார். கையை தூக்கி சொல்லுங்க, வாழ்வது நான் அல்ல, இயேசு என்னில் வாழ்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளாயிருக்கிற திருச்சபையானது, கிறிஸ்துவுக்குள்ளாயிருக்கிற கிறிஸ்தவர்களாயிருக்கிற நாம, ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம திருச்சபையிலே எப்படி நாம் இருக்கின்றோம், எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும், திருச்சபையுடைய விதிமுறைகள், ஒழுங்குமுறைகள் என்ன என்பதை நாம் எபேசியருக்கு எழுதின புஸ்தகத்திலே நாம் வாசித்தோம் இல்லையா? எபேசியர் புஸ்தகத்தில் நாம் 4ஆம் அதிகாரத்தில் 1-16 வசனங்களை நாம் பார்க்கும்போது ஒரு கிறிஸ்தவள் அல்லது ஒரு கிறிஸ்தவன் எப்படி வாழ வேண்டும், ப்ராக்டிக்கல் கிறிஸ்டியன் லிவிங், நடைமுறை கிறிஸ்தவ வாழ்வியல். நான் என்னுடைய நடக்கையில், வார்த்தையில் அல்லது நாம் ஐக்கியத்தில், ஃபெலோஷிப்பில் நான் எப்படி இருக்க வேண்டும், திருச்சபையில் எப்படி நாம் இருக்க வேண்டும் என்பதற்கு பல்வேறு உதாரணங்களை அன்புடைய மூத்த சகோதரனும் ஊழியக்காரன் அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் திருச்சபைக்கு, எபேசிய திருச்சபைக்கு எழுதின கடிதத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளுகின்றோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சர்ச்சுக்கு போனாரா? ஜெப ஆலயத்துக்கு போனாரா? அப்போஸ்தலர்கள் ஆலயத்துக்கு போனாங்களா? சத்தமாக சொல்லுங்களேன். சர்ச்சுக்கு எப்போ ஆண்டவர் போனார்? 8ஆம் நாள். எல்லாரும் என்ன பாருங்க, இன்றைக்கி 8ஆம் நாள் பழக்கம் நம்ம ஊரில் இருக்குதா? இந்த வழக்கம் எங்கேருந்து வந்துச்சு சொல்லுங்கள். ஆமாம், இப்போ 8ஆம் நாள் சொன்னால் சில பெந்தேகோஸ்தே ஆவிக்குரிய கிறிஸ்தவங்களாம் ஐயோ நீங்கள்லாம் இன்னும் மாறல. சில பழக்க வழக்கங்கள், நடைமுறை வாழ்வியல் வழக்கங்கள் இன்றும் தொடர்கின்றன. இன்னைக்கு கூட யூத தேசத்தில், ஜெருசலேத்தில் எல்லா யூத குடிமக்களும் 8ஆம் நாளிலே தன் பிள்ளைகளை ஆலயத்துக்கு கொண்டு வருவார்கள். கை தூக்குங்க, எத்தனை பெற்றவங்க உங்கள் பிள்ளைகளை ஆலயத்துக்கு கொண்டு வந்திருக்கீங்க? 3 மாதம் கழித்து தான் பாஸ்டர் சர்ச்சுக்கு என் குழந்தைய கூப்பிட்டு வருவேன். ஏன்? காற்று வந்துடும் பாஸ்டர். என்ன வருதா உனக்கு? காற்று போதுன்னு மறந்துட்டேன். ஆவி பிடிச்சிங்க பாஸ்டர், ஜலதோஷத்துக்கு வீட்டில் ஆவி பிடிச்சின்னு உட்காந்துக்கிறேன். ஆண்டவரை தேடுவதற்கு நான் என்ன பண்ணுறேன்? மதிப்பு கொடுப்பதில்லை, மரியாதை தருவதில்லை. 8ஆம் நாள் ஓகே. அடுத்து இயேசுவான் எப்போ வந்தார்? 12 years old, 12 வயசு. சூப்பர். ஆனால் அவங்களுடைய பெற்றோர்கள் என்ன சொன்னாங்க? ஒவ்வொரு ஆண்டும் தன் குழந்தைகளை ஆலயத்துக்கு கொண்டு வருவார்கள். ஏனென்றால் கிட்டத்தட்ட பல மைல்கள் எருசலேத்துக்கும் பெத்லேகேம் தேவாலயத்துக்கு வருவதற்கு பல நாட்கள் அவர்கள் பிரயாணங்களை மேற்கொள்ள வேண்டியதாக இருப்பதினாலே வருஷந்தோறும் ஆலயத்துக்கு கொண்டு வருவார்கள். அல்லேலூயா. ஆனால் நம்ம கூட அப்படி தான் வருஷத்துக்கு வரும்போது கிறிஸ்மஸுக்கு நான் ஆலயத்துக்கு கூட்டு வரேன் பாஸ்டர். இவங்களாம் நல்ல கிறிஸ்தவங்களா? ஒவ்வொரு நாள், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்முடைய பிள்ளைகளை ஆலயத்துக்கு ரெடி பண்ணி கொண்டு வரும். எத்தனை பேர் நீங்கள்
சனிக்கிழமையே நீங்கள் ரெடி ஆகிட்டீங்கன்னு சொன்னால் சண்டே ஆலயத்தில் வந்து கண்டிப்பாக உட்காருவீங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர்றதுக்கு எப்போ ரெடி ஆகணும்? ஆமாம், சனிக்கிழமை எல்லாம் பெருக்கி க்ளீன் பண்ணி தொடச்சி பாயை போட்டு பெஞ்சை போட்டு உங்களுக்கு ரெடியாக தயாராக வைக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்? வந்து உக்காந்துட்டு இருக்கிற இடத்த என்ன பண்ணுறோம்? சொந்தமாக்கிட்டு போகிறோம். அதே இடத்துல திரும்ப திரும்ப வந்து நம்ம உட்காடுறோம். ஆனால் இது தயாராகிற நிலையில் இல்லைன்னா சர்ச்சில் உட்கார முடியுமா? முடியாது. அப்போது ஆலயம் சுத்தமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆலயமாகிய நம்முடைய திருவுடல் திருசரீரம் சுத்தமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் பரிசுத்தமுள்ள ஆண்டவராக இருக்க. ஒரு சில வசனங்களை நாம் வாசித்து கர்த்தருடைய பந்திக்கு நேராக நாம் கடந்து போகலாம். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்களா? ஆலயத்து குறித்து திருச்சபை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார், அல்லது ஆண்டவர் எப்படி பார்க்கின்றார்? தேவனுடைய வீடு. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, இது யாருடைய வீடு? ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய வீடு எல்லாருக்கும் ஜெப வீடு என்று சொல்லப்படும். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, தாமதிப்பேனே யாரில் தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படிக்கு இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது. இப்போ நீங்கள் எங்கே வந்திருக்கீங்க? யூ ஹாவ் கம் டு த பிளேஸ் ஆஃப் காட். ஆண்டவருடைய இறை இல்லத்திற்கு வந்திருக்கிறீர்கள். அப்போ இங்கே இந்த இறை இல்லத்துக்கு வரும்போது நாம் இந்த சபையை எப்படி பார்க்க வேண்டும்? இது கடவுள் வாழும் ஸ்தலம். கருவறையில் யார் இருப்பா? ஆமாம், அந்த வீட்டுக்கு அந்த கருவறைக்குள்ளே யாரும் போக முடியாது. ஏன் அவர் போகிறாரு? பலி செலுத்துவதற்கான ஒரு இடம், ஆண்டவரோடு கூட நேர்முக சேவையை செய்வதற்கான ஒரு இடம். ஆரோன் ஆசாரியர் கூட வஸ்திரத்தை அணிந்து கொண்டு கருவறையிலே சென்று வருஷத்துக்கு ஒரு முறை பலி செலுத்தி பாவ நிவர்த்திக்கான மன்றாட்டு ஜெபத்தை எடுப்பான். பிரதான ஆசாரனாகிய இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்தார். அவர் மரித்தபோது ஆலயத்திலே போடப்பட்டிருந்த ஸ்கிரீன் மேலிருந்து கீழாக 2ஆக பிரிந்தது. சொல்லுங்க அல்லேலூயா. ஒருவன் மாத்திரம் வருஷத்துக்கு ஒரு முறை ஆலயத்திலே கருவறைக்குள்ளே பிரவேசிக்க முடியும். அவன் கூட பிரவேசிக்கணும்னு சொன்னால் எத்தனை பேர் கருப்பு கயிறு கட்டினதை பார்த்துருக்கீங்க? ஒரே ஒருத்தன் தான் கருப்பு கயிறு கட்டினதை பார்த்துருக்கான்ப்பா நம்ம ஊரில். இவ்வளோ மோசமானல. கருப்பு கயிறு கட்டுறத பார்த்து கையில் கட்டுவான், காப்பு கயிறு கட்டுவான், காலில் கட்டுவான். ஏன் தெரியுமா? காப்பும் கருப்பும் பிசாசு ஒன்றும் படக்கூடாது, இன்னொன்று கடவுளை அடிச்சிடக்கூடாது, ஆண்டவரால் தண்டிக்கப்படக்கூடாது, சைத்தான் வந்து இப்லீஸ் சாத்தான் வந்து தொடக்கூடாது. இதுக்கு தான் கருப்பு கயிறு, காப்பு கயிறு. ஆனால் ஆரோன் ஆசாரியன் காலில் கருப்பு கயிறு கட்டி தொங்கல் வெளியே வர, ஆலயத்துக்கு வெளியே வர இருக்குமா? உள்ளே யார் போனாலும் வேறு யாரும் போக முடியாது. அவன் செத்துட்டா கடவுளை அடித்தார்னா அந்த கருப்பு கயிறை இழுத்து வெளியே கொண்டு வர வேண்டுமா சடலத்தை. கையை தூக்கி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இவ்வளவு பயபக்திக்குரிய புனிதமான ஸ்தலம்தான் ஆலயம். ஆண்டவர் வாசமாக இருப்பான்னு சொன்னால் அங்கே பயமும் பக்தியும் நிறைவாய் தங்கியிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ எத்தனை பேருக்கு பயம் இருக்குது, பக்தி இருக்குது? சர்ச்சுக்கு வர பயம் இருக்குதா? சர்ச்சு ஞாபகம் வருதா? பயமும் இல்லை. நம்ம பக்தியெல்லாம் எப்படி தெரியுமா? பகிலில் கருவேடு. ஆண்டுடைய வார்த்தை சொல்வது, ஆண்டவர் ஈசாக்கின் பயபக்திக்குரியவர். அல்லேலூயா. பயபக்திக்குரியவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? ஆலயத்தில் சபையில் பயபக்தி வேண்டும். அல்லேலூயா. கூடுமானவரை சுத்தமான ஆடைகளை உடுத்திட்டு வரணுங்க. கிழிஞ்சி போன துணி, பழுதடைஞ்ச துணி, ஒரு வருஷத்துக்கு முன்னால் மடித்து வச்சுருப்போம் பீரோவில், அதை அப்படியே தூக்கி கட்டின்னு இறங்கி வர்றது செய்யக்கூடாதுங்க. சென்ட் அடிச்சுன்னு சர்ச்சுக்கு வர்றது, நீ அடி வேண்டான்னு சொல்ல.
நல்ல துணி போட்டால் சென்ட் அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. பி ஓலி பிகாஸ் ஐ ஆம் ஓலி. நான் தூயவராக இருக்கிறது போல நீங்களும் தூய்மை உள்ளவரார்கள். ஆண்டவரும் இயேசுவும் திருச்சபையும். திருச்சபையிலே ஆண்டவருடைய பிள்ளைகள் தூய்மையை காத்து கொள்ள வேண்டும். அகத்தூய்மை, புறம் தூய்மை. சொல்லுங்கள், அகம் தூய்மை, புறம் தூய்மை. அகம் தூய்மை என்றால் என்ன? உள்ளத்தை தூய்மையாய் காத்து கொள்ள வேண்டும். புறம் தூய்மை என்றால் என்ன? சரீரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் மக்களை பார்த்து அன்றைக்கு சொன்னார், உங்கள் பாளையத்தை பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்கள். நல்ல கையை தட்டி சொல்லுங்க ஹல்லேலூயா. கையை தட்டுங்க ஹல்லேலூயா. உங்கள் பாளையத்தை இப்போ நீங்கள் வீட்டுக்கு போன உடனே உங்கள் வீட்டில் போய் பார்க்க போகிறீங்க, மேலே என்னென்ன தொங்குது, கீழே என்னென்ன தொங்குது, நம்ம வீட்டில் ஒழுங்காக ஒட்டடிச்சிருக்கோமா, சுத்தமாக வச்சுருக்கிறோமா, நம்முடைய ஆடைகள் அணிகலன்கள்லாம் அதாவது இருக்க வேண்டிய இடத்துல இருக்குதா? தூய்மை விரும்புகிற ஆண்டவர் அவருடைய ஆலயத்தை தூய்மைப்படுத்தும்படியாக வந்தார். அல்லேலூயா. 12 வயசில் ஆலயத்துக்கு போனார். அங்கே ஆண்டவர் காண்கிற காட்சி என்ன, பார்க்கிற பார்வை என்ன? தன்னுடைய திருச்சபை மக்கள், இறை மக்கள், பைபிள் சொல்லுது, காசு விற்கிறவர்களாக, புறா விற்கிறவர்களாக ஆலயத்தை கள்ளர் குகையாக மாற்றிவிட்டார். எல்லாரும் பாருங்க, ஆண்டவர் விரும்புகிற சர்ச்சை எப்படி இருக்கணுமா? புறா வியாபாரம் பண்ணுற இடமா? பிஸ்னஸ் மேக்கிங் சென்டராக நம்முடைய திருச்சபை இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ப்ராப்பர்ட் சர்ச்சாக, ப்ராப்பர்சி சொல்கிற சர்ச் தான், ஆனால் ப்ராஃபிட் மேக்கிங் நம்முடைய வருமானத்தை ஈட்டுகிற திருச்சபையாக சபை இருக்கக்கூடாது. அல்லேலூயா. வாழ்வு தரும் சபையாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சர்ச்சுக்கு வந்தாலே வேதம் சொல்லுகிற கிறிஸ்துவை உடையவன் ஜீவனை உடையவனாயிருக்கிறான், கிறிஸ்து இல்லாதவன் ஜீவன் இல்லாதவனாயிருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய அந்த வீடு, இந்த ஆலயம் ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் இருக்கின்றது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்போ இந்த ஆலயம் ஆண்டவருடைய பார்வை, சபை எப்படி அவர் பார்க்கின்றார்? தன்னுடைய வீடாக அவர் நம்மை பார்க்கின்றார், அவருடைய ஸ்தலமாக அவர் நம்மை பார்க்கின்றார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கிறது, ஆண்டவருடைய சபையை ஆண்டவர் எவ்விதமாய் பார்க்கின்றார்? அவருடைய மாளிகையாக பார்க்கின்றார். அல்லேலூயா. வாசிங்க பார்க்கலாம், 2 வாசிங்க பார்க்கலாம். 1 பேதுரு புஸ்தகத்தில் வாசிங்க, 1 பேதுரு 2:5 வாசிங்க. ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். பரிசுத்த ஆசாரிய கூட்டமாயும் கட்டப்பட்டு வருகிறது. இந்த ஆவிக்குரிய மாளிகையில, சபையில தேவனுக்கேற்ற பலிகள் இருக்க வேண்டுமாங்க. கையத்துக்கு சொல்லுங்க அல்லேலூயா. தேவனுக்கேற்ற பலி என்ன? ஸ்தோத்திர பலி. எத்தனை பேர் சொல்லுங்க, தேவனுக்கேற்ற பலி என்ன? ஸ்தோத்திர பலி. தேவனுக்கேற்ற பலி என்ன? சர்வாங்க பலி. ஹல்லேலூயா. 12ஆம் அதிகாரம் கொரிந்தியர் புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனத்தை வாசிப்பலாம். அன்றியும் சகோதரரே, ரோமர் புஸ்தகமா? ரோமர் 12:1 வாசிங்க. எது உண்மையான ஆராதனை கூடம்? வாசிங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவனுக்கு ஏற்ற ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. அவருடைய மாளிகையில அவருக்கேற்ற பலி ஜீவ பலி, நம்மை அர்ப்பணிப்பது தான். எத்தனை பேர் ஆண்டவருக்கு என்று உங்களை ஒப்பு கொடுத்துருக்குங்க? ஆவி, ஆத்மா, சரீரம் ஆண்டவருக்கு உகந்த பலியாக நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். வாயில் வடை சுடக்கூடாது, கையில் தான் வடை சுடணும். நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டேன் சொல்லிவிட்டு ஆண்டவருக்கு விரும்பாத செயல்பாடுகள், தீமைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு சொன்னால் நாம் ஆண்டவருடைய மாளிகையிலே வாசம் பண்ணுகிற மக்களாக இருக்க முடியாது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கிறது, ஆண்டவர் சபையை எவ்விதமாக பார்க்கின்றார்? தேவனுடைய பண்ணையாக பார்க்கின்றார். 1 பேதுரு புஸ்தகம்
5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் சொல்லுகின்றது, அவர் தேவனுடைய மந்தையாக பார்க்கின்றார். கர்த்தருடைய வார்த்தை 1 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகின்றது. 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகின்றது. கொலோசியர் நிருபம் 1:27 சொல்லுகின்றது, கிறிஸ்துவின் சரீரமாக பார்க்கின்றார். அன்புக்குரிய விசுவாச மக்களே, நாம் ஆண்டவருடைய சரீரமாக, ஆண்டவருடைய மாளிகையாக, ஆண்டவருடைய வீடாக, ஆண்டவருடைய பண்ணையாக நாம் இருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆலயத்திலே ஆண்டவர் வாசமாக இருக்கின்றார். அவர் அங்கே அவர் தொழுகையிலே அவர் வாசமாக இருக்கின்றார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். விசுவாசிகள் மத்தியிலே எப்படிப்பட்ட நற்செயல்கள் அல்லது நன்மைகள் காணப்பட வேண்டும்? ஆவிக்குரிய சபைக்கு வருகிற நாம் ஆவிக்குரிய விசுவாச மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் சொன்னால், கடவுளுடைய வார்த்தை நம்மை உற்சாகப்படுத்துகிறது. 15ஆம் அதிகாரம் யோவான் சுவிசேஷம் 17ஆம் வசனம், 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் யோவான். இந்த ஆவிக்குரிய சபையிலே வாசமாக இருக்கிற ஆவிக்குரியவர்கள் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்று இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். இவைகளை உங்களுக்கு கற்பிக்கின்றேன். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னொரு முறை வாசிமா. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்று ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்று இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். இவைகளை உங்களுக்கு கற்பிக்கின்றேன். இவைகளை ஏன் இதை சொல்கிறார் ஆண்டவர்? ஏன்னா அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். சர்ச்சைக்கு வந்தால் மட்டும் போதாது, சபையிலே அங்கம் வகிக்கிற கிறிஸ்துவ ஜனங்கள், கிறிஸ்தவ மக்கள், ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நாம் சபையிலே இயேசு என்ன பார்க்கின்றார்? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். சொல்லுங்கள், நான் ஒருத்தரில் அன்பாயிருப்பேன் அப்படின்னா உம்மை நான் நேசிப்பேன். ஆண்டவரை நேசிக்கிறேன் என்று சொல்கிற ஒரு சக விசுவாசி சக மனிதரை சக விசுவாசியை நேசிக்க தவறும் பட்சத்தில் நம்மில் அன்பு இல்லை. அன்பில்லாதவன் தேவனை அறியான், அவர்களுக்கும் ஆலயத்துக்கும் சம்பந்தம் இல்லை. கொலோசியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கொலோசியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால், எல்லாரும் என்ன பாருங்க, பைபிள் பாருங்க, என்னையும் பாருங்க. ஒருவரில் ஒருவர் உங்களுக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல, கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். 2ஆம் வார்த்தை ஆண்டவர் சொல்கின்றார், நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு மன்னிச்சு வாழுங்க. எப்படி பாஸ்டர்? அவங்க முகத்தை என்ன பார்க்க முடியாது பாஸ்டர். யார் முகத்தை? மாமியார் முகத்தை மருமக பார்க்கறதில்ல, மருமக முகத்தை மாமியார் பார்க்கறதில்ல. ஆனால் சர்ச்சில் வந்து அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், எந்த ஆத்திரம் போட்டு என்ன பிரயோஜனம்? Do you have forgiving spirit? விசுவாசியே, உனக்கு மன்னிக்கிற சுபாவம் உண்டா? உன் மனைவியை மன்னிச்சிருக்கியா? உன் கணவரை மன்னிச்சிருக்கியா? உன் பிள்ளைகளை மன்னிச்சிருக்கியா? ஓபிநாத் மன்னிக்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு போயிட்டார். என்ன சொல்லிட்டு போயிட்டாரு? நீ வசனத்தை சொல்லு, அப்போ தான் நான் உன்னை மன்னிப்பேன். அது ஒரு விதமான வெளிப்பாடு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய கடன்களெல்லாம் அவர் மன்னித்தது போல, நம்முடைய பாவங்களெல்லாம் அவர் மன்னித்தது போல பிறருடைய பாவ கடன்களை நாம் மன்னிக்க ஆண்டவர் அழைக்கின்றார். அன்பு திரளான பாவங்களை மூடும். அல்லேலூயா. அன்பாயிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அழைப்பு விடுக்கின்றார். அன்பாக இருந்தால் மட்டும் போதாது, நீங்கள் மன்னித்து ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு. நான் மன்னிச்சிட்டேன், ஆனால் நாளைக்கு ஏன் முகத்தையே நீ பார்க்காத. இவங்க மன்னிச்சிட்டாங்களா? இதில் வேறு நம்ம கொலோக்கியலில் பேசுவோம், என் மூஞ்சியில் நீ முழிக்காத. இவங்க மூஞ்சி நம்ம பெரிய அப்படி பிரகாசமான மூஞ்சி போல் தெரியுது, இதையே சகிக்க முடியாத மூஞ்சி ஆகுது. இதில் வேறு மூஞ்சியில் முழிக்காதுன்னு வேறு சொல்கிறது. நாம் மன்னிப்போம் என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விட்டார், திரும்பி பார்க்க மாட்டார். கையத்துக்கு சொல்லுங்க அல்லேலூயா. சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விட்டார், அவர் திரும்பி பார்க்க மாட்டார்.
என்னுடைய பாவங்கள் எல்லாம் அவர் மன்னித்தார், குற்றங்கள் எல்லாம் அவர் மன்னித்தார். ஆண்டவருடைய அந்த சுபாவம், அந்த இயல்பு வாழ்வு என்னுடைய வாழ்க்கையில் மாற வேண்டும். அப்பொழுதுதான் கிறிஸ்து என்னை அவருடைய சபையாக பார்க்கின்றார், அங்கமாக பார்க்கின்றார். மன்னித்து நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கலாத்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கலாத்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எபேசியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். வாசிங்க. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். உண்மையிலே சொல்கிறேன், நம்ம பேர் என்ன பாப்பா? உன் பேர் தாண்டா கேட்டேன். சத்யா, எழுந்துடணுமா? இங்கே வாம்மா, ஒரு டெமோ. என் வீட்டில் ஒரு மூட்டை அரிசி இருக்குது, அவள் வீட்டில் சாப்பிட்றதுக்கு ஒரு பிடி அரிசி இல்லை. நான் உனக்கு ஜெபம் பண்ணுறேன், கடவுளை பார்த்துக்குவார் போ. இவன் நல்ல விசுவாசியா கெட்ட விசுவாசியா? உன் ஜெபம் எதுக்கு நான் கேட்குறேன்? நீ எதுக்கு ஜெபம் பண்ணுற? இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். உட்கார்மா. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் இறங்குகிற தேவன். அதுக்கு தான் தாங்கிறது. தாங்கிறதுனா ஒன்றும் இல்லை, கை பிடிச்சி கட்டி போய் கட்டிக்கிறது இல்லை. தாங்குவது என்பது என்ன? பிறருக்கு உதவி என்று நேரிடும்போது, தேவை என்று அவருக்கு இருக்கும்போது, உனக்கு இருக்கும் பட்சத்தில் நீ கொடுக்க தவறுவாயானால் கிறிஸ்துவின் பிரமாணத்தை நீ தடை செய்கிறாய், மீறுகிறாய். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். கிறிஸ்துவின் பாரம் என்ன? கிறிஸ்துவின் வார்த்தை என்ன? கிறிஸ்துவின் ஆவி நமக்கு சொல்லுவது என்ன? ஒருவனுக்கு ஒருவர் குறைச்சல் உண்டானால் அந்த குறைச்சலிலே நீங்கள் அவளுக்கு ஒத்தாசை செய்யுங்கள், அந்த குறைச்சலிலே நீங்கள் உதவிகரம் நீட்டுங்கள். இதைத்தான் ஆண்டவர் வேதம் சொல்கிறது. ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் அதன் பலனை அவர்கள் அடையாமற் போவதில்லை. வாரி இறைத்து ஏழை கொடுத்து வருத்தம் எப்படியா ஏழைகளுக்கு கொடுத்து விருத்தி அடைவோரும் உண்டு. அதிகமாய் கஞ்சத்தனம் பிசினித்தனம் பண்ணி வறுமை அடைவோரும் உண்டு. பக்கத்தில் சொல்லுங்க, இறக்குற கொணரை தான் சொரக்கும். இறக்குற கொணரை தான். அப்போ இறக்காத கொணரு உப்பு கடலோ சவக்கடலோ, உப்பு கடலோ சவக்கடலோ, உன்னில் ஜீவ தண்ணீர் இல்லையோ, சொல்லி பார்த்த லாபம் இல்லையோ. உப்பு கடல் அப்படின்னு ஒரு கடல் இருக்குது. அந்த கடலில் எல்லாரும் மிதப்பாங்களாம், மூழ்க மாட்டாங்களாம். அதனால் பலருக்கு பிரயோஜனம். பூச்சி புழு கூட அந்த உப்பு கடலை வாழாதான். நாம் இப்படி வாழலாமா? உப்பு கடலாக இருக்கலாமா? அநேக ஜீவராசிகள் வாழ்கிற நல்ல கடலாக இருக்கலாமா? நம்முடைய வாழ்வு பிறரை ஆசீர்வதிப்பதற்காக. அல்லேலூயா. நீ யாரை ஆசீர்வதிக்கிறாயோ நான் ஆசீர்வதிப்பேன். ஆண்டவருடைய நாமத்தில் நீங்கள் ஒருவரையும் சபியாதிருங்கள், ஆசீர்வதியுங்கள். சொல்லுங்க, ஒருவரையும் நீங்கள் சபியாதிருங்கள், ஆசீர்வதியுங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தை நம்ம எனக்கு உற்சாகப்படுத்துகிறது. ஒருவரை ஒருவர் தாங்கி தேவ பிரமாணத்தினை வெற்றி. திருச்சபையை நாம் ஒருவருக்கொரு உதவி செய்ய ஆண்டவர் அழைத்திருக்கின்றார். ஒருவருக்கு ஒரு உதவி செய்ய ஆண்டவர் நம்மை நியமித்திருக்கின்றார், வைத்திருக்கின்றார் என்பதை நாம் நினைவில் கொள்ளும்படியாக உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கலாத்தியருக்கு எழுதின 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்கிறது, நீங்கள் ஒருவருக்கொருவர் சேவை செய்யுங்கள், ஊழியம் செய்யுங்கள். இது ஆண்டவருடைய சட்டம். சர்ச்சுக்கு வந்தால் மட்டும் போதாது. உன்னை கேட்குறேன், ஒரு வருஷம் சர்ச்சுக்கு வந்து உன் பக்கத்தில் உட்காந்துருக்கு ஒருத்தர் கூட நிம்மதியாக உன்னால் பேசிட்டு வெளியே போக முடியலன்னா நீ சர்ச்சுக்கு வரதில் லாபமே இல்லை. எத்தனை பேர் அடுத்தவங்களோட கூட பக்கத்தில் உட்காந்து பெஞ்சில் உட்காந்து பேசுகிறீங்க? பைபிள் சொல்லுது, நாம் ஒருவரோடு கூட ஒருவர் ஐக்கியப்பட்டிருந்தால், 1 யோவான் 1ஆம் அதிகாரம் ஆண்டுடைய பந்திக்கு நேராக நம்ம கடந்து போக போகிறோம். ஒருவரோடு கூட ஒருவர் நாம் ஐக்கியப்பட்டிருந்தால்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களை சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்தமாக்கும். கையை தூக்கி சொல்லுங்க, என் பாவம் நீக்கி ஆண்டு என்னை சுத்தமாக வச்சுக்குன்னு சொன்னால் நான் கிறிஸ்தவ சபையில் ஒருவரோடு கூட ஒரு ஐக்கியமாக இருக்கணும். இந்த கிறிஸ்தவ ஐக்கியத்தில், திருச்சபை ஐக்கியத்தில் அநேகர் சபை கூடுதலை விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதிருப்பீர்களாக. திருச்சபை ஐக்கியம் என்பது சபை ஒழுங்கு. நாம் அதற்காக ஆண்டவருடைய நாமத்தில் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்தமாக வைத்திருக்க வேண்டுமானால், அன்புக்குரிய சக விசுவாசிகளே, ஆண்டுடைய வார்த்தை சொல்வதை கேளுங்கள். ஒருவரோடு ஒருவர் நீங்கள் ஐக்கியமாயிருங்கள். ஒருவரோடு ஒருவர் நீங்கள் ஆதரவாயிருங்கள். ஒருவரில் ஒருவர் நீங்கள் அன்பாயிருங்கள். ஒருவரை ஒருவர் மன்னித்து அவர்களை அவர்களாகவே ஏற்றுக்கொள்ளுங்கள். நீ அந்த ஜாதி, நான் இந்த ஜாதி. என்ன ஜாதி வெறி, மொழிவெறி, மதவெறி, இனவெறி. சில பேர் கறி வெறியாக இருப்பான். ஞாயிற்றுக்கிழமை ஆச்சா வெறி பிடிச்ச மாதிரி கறிகள் நிற்பான். ஏன்னா பாஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை என்ன கறியை சாப்பிட்டே ஆகணுமா? எத்தனை பேர் சரின்னு சொல்கிறீங்க? ஆடப்பாய் யா சாப்பிடுங்க வேணும்னு சொல்ல, அது மேலே வெறியாக இருக்காதீங்க. அது ஆபத்தான செயல், அநீதியான செயல். ஆண்டுடைய பந்திக்கு நாம் ஆயத்தப்படுத்துவோம். அன்பானுடைய ஒற்றுமையை நாம் எங்கே பார்க்கின்றோம்? ஜெபம் செய்யும்போது நாம் ஒற்றுமையை பார்க்கின்றோம். நம்ம ஏழுமலை வந்தாருங்க, அவர் சாட்சி சொல்லும்போது சொன்னார், மற்றவங்களுக்கும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்க வித்தியாசத்தை நான் பார்த்தேன். அவர்கள் உதவி செய்வதையும் மன்றாடுவதையும் ஜெபம் பண்ணுவதையும் பார்த்தேன். எத்தனை பேர் பிறருக்காய் ஜெபம் பண்ணுறீங்க? ஒருவன் 2 பேருடைய நாமத்திலே ஒருமனப்பட்டிருந்தால் ஆண்டவர் அங்கே வாழ்கிறார். அதுதான் திருச்சபை. ஒருவருக்காக ஒருவர் மன்றாடும் போது ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மோடு கூட வாக்கு கடங்காத பெருமிச்சைகளோடு நமக்காக விண்ணப்பம் செய்கின்றார். அங்கே அவருடைய சபை ஆரம்பமாகிறது. அங்கே ஒற்றுமையை நாம் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் எடுக்கல? இன்னும் திருமுழுக்கு எடுக்கும்போது கடவுளுடைய ஒற்றுமையை நாம் பார்க்கின்றோம். இறைவனோடு கூட நாம் ஒப்புரவாகிறோம். ஞானஸ்நானம் எடுக்காதவங்க, திருமுழுக்கு எடுக்காதவங்க மனம் திரும்புங்க, ஒப்பு கொடுங்க. திருமுழுக்கு ஆண்டவர் மூலமாக நீங்கள் என்ன பண்ணுங்க? உறவை ஏற்படுத்திக் கொள்ளுங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். திருமுழுக்கு திருச்சபையுடைய ஒழுங்கை மட்டுமல்ல, திருச்சபையிலே நீர் அங்க வைக்கிற என்ற ஒற்றுமையை கற்றுக் கொடுக்கின்றது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த திருச்சபைக்குரியவள், இந்த திருச்சபை விசுவாசி என்ற ஒழுங்கை கற்றுக் கொடுக்கின்றது. சொல்லிக்கிட்டே போயிட்டு இருப்பேன். ஆண்டுடைய பந்தி, ஆண்டவர் சொன்னார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். ஏக இறைவனை வழிபடியான ஏகத்துவத்தை கற்றுக் கொடுக்கிறது அவருடைய தூய பந்தியானது. திருப்பலி பங்கு பெறும்போதெல்லாம், திருவிருந்தில் பங்கு போதெல்லாம் நாம் பல்வேறு வேற்றுமையில் ஒற்றுமை, பல்வேறு இனங்களாக, பல்வேறு தரப்பட்ட பாமர மக்களாக, படிப்புள்ளவர்களாக, பல்வேறு நிலையில் வெவ்வேறு இடங்களில் வந்திருக்கின்றோம். நம்முடைய இந்திய தேசம் ஒரு பரந்த பாரத தேசம். பல வேற்றுமைகளில் ஒற்றுமையை காணக்கூடிய தேசம். இந்த விசுவாசிகளாய் வாழ்ந்து கொண்டிருக்க நாம் நம்முடைய திருச்சபையிலே பல்வேறு இனங்களாக நாம் வந்திருக்கலாம், அல்லது மொழி பேசக்கூடியவர்கள் வந்திருக்கலாம், பல்வேறு சாதியம் பின்னணியில் வந்திருக்கலாம். உன் ஜாதி மேலே காட்டக்கூடாது. சொல்லுங்க, ஜாதி வெறி வேணாம், மொழி வெறி வேணாம், பண வெறி வேணாம். எத்தனை பேர் சொல்றீங்க? சமத்துவத்தையும் சமதர்மத்தையும் சமூக நீதியும் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரே இடம் கர்த்தருடைய பந்தி. எல்லாரும் கண்கள் மூடலாமா? இன்றைக்கு பந்திக்கு நேராய் கடந்து வருவோம். பிரியமானவர்களே, ஆண்டுடைய திருப்பலியிலே, ஆண்டுடைய பந்தியிலே, ஆண்டுடைய ராபோதனத்தில் நாம் சேரும்போதெல்லாம் ஒன்றிணைக்கப்படுகிறோம் கிறிஸ்துவோடு கூட, அவர் திருவுடலோடு கூட, அவர் திருவிருந்திலே நாம் அவரோடு கூட இணைவது மட்டுமல்ல, நம்முடைய மனங்கள், உள்ளங்கள் புதிதாக்கப்படுகின்றது. ஹல்லேலூயா. எங்கள் நாம் பிரார்த்தனை செய்வோம். நம்ம மேலே வாங்க, ஜெபிப்போம். அன்புள்ள
ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கும் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் துணிந்து சேராமல் உங்கள் அன்பிலே உங்கள் பந்தியிலே எங்களை சேர்த்திட உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் மன்னிக்கின்ற மனதை எங்களுக்கு தந்திர அதுக்காக ஸ்தோத்திரிக்கும் ஆண்டவரே. நாங்கள் வந்தவனமாக செல்லாத மலை ஆண்டவரே அப்பா, உங்களுடைய ஆலயத்தை குறித்து நாங்கள் தெரிந்து கொண்ட ஆண்டவரே, அப்போ முக்கிய வாழ்கின்ற வாழ்க்கையை வாழ ஆண்டவரே நீர் அனுக்கிரகம் செய்யுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உடைய திருநாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வந்த ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தின் பேரால் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். சுகம், பலன், ஜீவன் பரிபூரணமாய் உண்டாஇருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை பரவாதே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகியதனுடைய அன்பும் தூய ஆவியருடைய அருளும் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும், விசேஷமாக பிறந்த நாளை காண்கிற பிள்ளைகளோடும் திருமண நாளை காண்கிற பிள்ளைகளோடும் இன்றும் என்றும் சதா காலத்தில் நிலைத்திருப்பதாக, ஆமென். தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரே அனுப்ப வார்த்தையேனோ மாப்பதாலே போஷித்து வளர்த்தியோ இப்போதும்மை தேடி வந்து மனதார போற்றினோ மோட்சலோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தோழுவோ, ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவரை ஒருவர் வாழ்த்தி சமாதானத்தோடு சென்று வாருங்கள். God bless you.